தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் 20 தங்கம் உள்பட 39 பதக்கங்களை வென்று அசத்திய ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமி மாணவர்கள். அகாடமி நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்லிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். சென்னையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் கோவை NGGO காலனி ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமி மாணவர்கள் 39 பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர். ISKA சர்வதேச கராத்தே விளையாட்டு சங்கம் சார்பாக தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் கடந்த மே 28ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவையிலிருந்து துடியலூர் ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியில் பயிற்சி பெற்ற 16 அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் தலைமை பயிற்சியாளர் ஆண்ட்லி தலைமையில் பங்கு பெற்றனர். ஃபார்ம்ஸ், பாயிண்ட், ஸ்பேரிங், லைட் கான்டாக்ட், லோ கிக் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் கலந்து கொண்ட 16 மாணவர்களும் 20 தங்க பதக்கங்கள் மற்றும் 9 வெள்ளி, 10 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்று திரும்பிய மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து தலைமை பயிற்சியாளர் ஆண்டலி மற்றும் வெற்றி பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவர்களுக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இதேபோல் மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த பயிற்சியாளர்கள் அபிஷேக், சிங்கத்தமிழன், டேவிட் ஆகியோருக்கும் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமி நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஆனந்த் கூறுகையில், தமிழக மாணவர்கள் கிக் பாக்ஸிங் போட்டியில் தொடர்ந்து தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்து வருவதாகவும், தற்போது புதிய அரசியல் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஆதவ் அர்ஜுனா கிக் பாக்ஸிங் போட்டியில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமியோட ஃபவுண்டர். கடந்த ஏப்ரல் மந்த் நடந்த ஸ்டேட் மேட்ச்ல பசங்க கோல்டு மெடல் பண்ணியிருந்தாங்க. அதில் செலக்ட் ஆகி இப்போ நேஷனல் மேட்ச் நடந்தது. இஸ்கா கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சென்னையில் நடந்தது. இதில் 16 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 20 கோல்டு, 9 சில்வரு, 10 பிரான்ஸு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2 months ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம 16 பிளேயர்ஸுமே ஏப்ரல், மே இந்த 2 months சம்மர் கேம்ப், அதாவது சம்மர் லீவ் விட்டாலே குழந்தைங்க வெளியில் ட்ரிப்புக்கு போவாங்க, வெளியில் போய் விளையாடுவாங்க. ஆனால் என்னோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ், மார்னிங் ஈவினிங் 2 நேரம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 4 மெடல், 3 மெடல், ஒருத்தர் 5 மெடல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டில், அதாவது கிக் லைட்டு, பாயிண்ட் ஃபைட்டு, ஃபுல் கான்டாக்ட், மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், கிரியேட்டிவ் ஃபார்ம், அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த விஷ்ணு, ஜெனரல் செக்ரட்டரி விஷ்ணு அவர்களுக்கும் சேர்மன் சந்தோஷ்குமார் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம், இது கவர்மெண்ட்ல கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா நீ அடுத்து நடக்க போற மேட்சஸ்லயும் சரி. இப்போ ஸ்பெயின்ல இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இது பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்ககிட்ட நான் தாழ்மா கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பசங்க ஸ்பெயின்ல இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. அதுல எங்க பசங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியாவுக்குமே எங்களால மெடல் வாங்கி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் நம்ம பசங்களுக்கு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இன்டர்நேஷனல் மெடல் நம்ம பசங்க இன்டர்நேஷனல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்ரி 3 years நாங்கள் மெடல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் 7 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அண்டர் 9 சொல்லுவாங்க. 7, 8, 9 வயசுக்கு உட்பட்டவங்க குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எஸ்பெஷலி பிரியன்ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவர் 3 ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. 3 கோல்டு, 3லுமே கோல்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் சார் இப்போ வந்திருக்கிறாரு. ஸோ நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் டேக்கொண்ட ஒரு இதில் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவர். பட் இப்போ இந்த கிக் பாக்ஸிங்க்கும் நிறைய பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட கவனத்துக்கு இது போச்சு அப்படின்னா எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.